ராத்திரி எல்லாம் டிராமா சினிமான்னு சுத்திக்கிட்டு அப்புறம் ஏன்டா இங்க வர்ற? அந்த ராமசாமி போய் உன்னை கூட்டு போனானே, அவ வீட்டிலே சாப்பிடுறது, அவ வீட்டிலே படுக்கிறது. அவங்க வீடு ரொம்ப சிறுசுப்பா. சிறுசா? உனக்கு பெருசா வேணுமா? எகத்தாளமாடா பண்ற எகத்தாளம். ஏன்டா பண்ண மாட்டேன்? ஏன் பண்ண மாட்டேன்? உங்க அப்பா மில்லுக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டாந்து போடுறான்ல, அந்த திமிருடா திமிரு. என்னங்க ஏங்க பையனை காலங்காத்தாலே சத்தம் போடுறீங்க? பாவம், அவன் இன்னும் காஃபி கூட சாப்பிடல. இவருக்கு காப்பி வேறையா? கலைக்கு கூட அண்டாவுல பெரிய சிந்தனை சிற்பி. ஏன் இன்னும் சத்தம் போடுறான்? திட்டுங்களே. அந்த கடைசி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கேட்கலையாமா? வயசு அந்த பிள்ளை இப்படி திட்டுறீங்களே, காப்பாடுல எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. பாக்கட்டும்டி, அப்பவாவது அறிவு வருதான்னு பாப்போம். நீ குடுக்கிற செல்லம் தாண்டி அவன் சினிமா நாடகம் அலையிறான். இவனை பத்தி இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? நீ முதல்ல சொன்னபடி கேட்டாதானே அவன் கேட்பான். இவனுக்கு என்ன நோக்காடு? கை இல்லையா, கால் இல்லையா? நல்ல சிறப்பண்ணி மாதிரி இருக்கா. ஏயா திட்டளவு நடந்துகிற? அந்த சின்ன பயலுக்கு இருக்கிற அறிவு உனக்கு இருக்காடா? திரும்படா இப்படி. பயோனியர் மில் கேஷியர் கிட்ட உனக்கு வேலைக்கு சொல்லியிருக்க, சாயங்காலம் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. போய் பாரு. எல்லாத்துக்கும் ஆட்டுவ போட்டு பெரிய கேபி சுந்தராம்பாள் நினைப்பா நாடகம் நடத்துறாங்க. அவங்க பாடுறவங்கப்பா. எனக்கு தெரியும். போல உள்ள இவன் நாடகம் போட்டு எவன் பாப்பான்? நானே பார்க்க மாட்டேன். நாடகத்தோட தலை எழுத்து. மீனாட்சி, இந்த மில்லு வரைக்கும் போயிட்டு வர்றேன். எவ்வளவு நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்கிறது? தொட்டி நிறைஞ்சதா இல்லையா? கையெல்லாம் வலிக்குது. இன்னும் 2 குடம் தான்டா. அட்ரா. பார்த்து பத்திரமா கொண்டு பாப்பா. இந்த 4வது வீட்டுல வை. என்னது? எதிர்த்த வீடு காலியா இருக்குல்ல, குடி வராங்க. யாரோ மிலிட்டரி ஆபீசரா. இந்த வீட்டு கூட குடி வராங்களா? வணக்கங்க. அடடே, வீட்டுக்காரரா? வணக்கம். எங்க உங்க பொண்ணு இல்லையா? இன்னைக்கு 9:10 ராவுகாலம் இல்லையா? ஆபீஸ் வீடு. ஆமா, பொண்ணுக்கு வீடு தெரியுமில்ல? சாயந்தரம் வந்துருவாங்கல்ல? தெரியாது, நான் தான் அவளை ஆபீஸ் போய் கூட்டிட்டு வரணும். ரவி. என்னங்க? ரவி இல்லைங்களா? உள்ள இருக்கானே. ஒரு முக்கியமான விஷயம், என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. ரவி, வீட்டுக்காரர் உன்னை வர சொல்றாரு. என்னங்க கூப்பிட்டீங்களாமே? ஆமா. உனக்கு இந்த முனிசிபல் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும். அங்க இந்த கரண்ட் பில் கட்டுற இடம் தெரியுங்க. எப்படி என் ஜட்ஜ்மெண்ட்? நீ என்ன பண்ற? இங்க இருந்து நேரா முனிசிபல் ஆபீஸ் போற. ஏன் வளைஞ்சு வளைஞ்சு போனா ஒத்துக்க மாட்டீங்களா? நீ எப்படி வேணாலும் போ, ஆனா முனிசிபல் ஆபீஸ் போற, இந்த கரண்ட் பில்ல கட்டுற. எனக்கு வேற வேலை இருக்கு. வேற வேலை இருக்கா? இன்னைக்கு சாயங்காலம் எப்படிங்க இருக்கிற பாத்துறேன். என்ன காம்பவுண்டுக்குள்ள இன்னைக்கு எப்படி இருக்கிற இருக்குன்னு பாத்துறேன். ஒரு பய வர முடியாது. என்னங்க நீங்க அப்படி வச்சுக்கிறீங்களே? தொடர கை எடுக்க. வீட்டு மேல சோத்த போட்டா 1000 காக்கா. நமக்குள்ள என்னங்க? முனிசிபல் ஆபீஸ் எலக்ட்ரிசிட்டி பில், சாயங்காலம் ரிஹர்சல். என்ன கொஞ்சம் கவனிச்சுக்கிறீங்க? நல்லா எனக்கு சும்மா செய்ய வேணாம். இந்தா இதுல 125 ரூபாய் இருக்குது. 124 ரூபாயில கரண்ட் பில் கட்டுற. போக வர்ற பஸ்ஸுக்கு 80 பைசா, மீதி 20 பைசா இருக்குது. வயிறு நிறைய அதை வாங்கி சாப்பிடு. என்னடா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? வீட்டுக்காரன் கரண்ட் பில் கட்டிட்டு வர சொல்லிட்டான். அதான். உங்க வீட்டுக்காரனாவது கரண்ட் பில் கட்ட சொல்றான், எங்க வீட்டுக்காரன் என்ன பாத்ரூமே கிளீன் பண்ண சொல்றான்டா. என்னடா பண்றது? அட்லீஸ்ட் ரேசல் நடத்துறதுக்காகவாது வீட்டுக்காரன் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கே. போயிட்டு வந்துடலாம். அப்புறம் என்னாச்சுடி? அப்புறம் என்ன, 6 மணிக்கு ஆத்துக்கு வான்னு அவ சொல்லிருக்கா. இவனும் 6 மணிக்கெல்லாம் ஆத்தங்கரையில போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தான். 7:30 மணி வரைக்கும் இருந்துட்டு அவன் வராததுனால வீட்டுக்கு போனா அவ அங்க உட்கார்ந்து இருந்தா. இவன் போய் அவளை கண்ணாபின்னான்னு சத்தம் போட்டிருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியாது ஐயர் பாஷையில ஆத்துக்கு வானா வீட்டுக்கு வாங்குறது. நேத்தியே நீ ஆர்எஸ்புரத்துக்கு வரல? வரலையா? நான் தான் வந்தேனே. ஏண்டி போய் சொல்ற? நான் தான் அன்னபூர்ணா கிட்ட நின்னுகிட்டே இருந்தேனே. அன்னபூர்ணா கிட்ட நீ? ஆமா. இங்க பாரு, நீ வருவேன்னு 6ஆம் நம்பர் பஸ்ஸை விட்டுட்டு உனக்காவே நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னமோ வந்தேங்கிறியே. ரத்தன விநாயகர் கோயில் கிட்ட 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த அறுவை கேஸ் ராகவும் வந்தான். அவன் அறுப்பானேன்னு நான் போயிட்டேன்.
நீ வேணும்னா கோகிலாவை கேட்டு பாரு. கோகிலா வேற கேட்கணுமா? அவதான் என் கூடயே இருந்தாலே. கேஜில 2 டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு உன்னை வந்து பார்த்தோம், காணோம். நேத்து யாரோ உன் மேல உரைச்சிட்டானாமே. ஆமா, நிஜம்தானா? Who is that man? That man from ஒண்டிப்புதூர். மிஸ்டர், ஏன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா? இது நாங்க கேட்க வேண்டிய கேள்வி. இத பாருங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது வேலை செய்யணும். வேலை செய்யறோம் செய்யல, அதை கேட்க நீ யாரு? நீ யாரா? நீ யாருன்னு அவரையே கேட்டிய? அவர் யாருன்னு தெரியல, தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. பயம் இல்லையா? யோ இவையா, நீதான் என் ஆபீஸ்ல பியூனு? ஆமாங்க. கூப்பிடி அவங்க சூப்பர்னட்ட. எதுக்கு? எதுக்கா? இவர் யார் தெரியுமா? தெரியலீங்க. நல்ல வேலை, உடனே கூப்பிடி அவங்க சூப்பர்னட்ட. எதுக்குங்க? ஒரு சப் கலெக்டர் செக்கிங்க்கு வந்திருக்காரு. அவருக்கே இந்த ஆபீஸ்ல மரியாதை இல்லையா? வணக்கங்க. அவரையே பார்த்து நீ யாருன்னு கேட்டா இந்த பொண்ணு. கூப்பிடி அவங்க சூப்பர்னட்ட. அவர் இன்னும் வரலீங்க. அவரும் வரலையா? பாத்தீங்களா சார், நான் போய் என்ன சார் சொன்னேன்? நீங்க செக்கிங்க்கு வந்தாதான் எல்லாம் சரியாகும் சொன்னேன். சொன்னது சரியா போச்சு பாத்தீங்களா? நீங்க இருக்கும் போதே பொதுமக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாத்துக்கங்களேன். அவரையே பார்த்து நீ யாருன்னு கேட்ட? மூஞ்சிய பாருங்க, முள்ளு குத்தின மாதிரி இருக்குது. இந்த அப்படி வேலையை பாரு சார். ஒரு சப் கலெக்டர்னு சொல்லிக்கவே மரியாதை இல்லாம பண்ணிட்டாங்க சார். வேலையை பாரு சார். அந்த அருக்காணி ஆபராம்பாளையத்துக்கு மாத்தின மாதிரி இந்த பொண்ணை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். ஆச்சா? குடு. இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளையோட உன் வேலை க்ளோஸ். முடிக்கிற முடிய பாரு. இருந்தாலும் பார்த்தா பாவமா இருக்குது சார். இங்க ஏதாவது பியூன் வேலை போட்டு கொடுத்துருங்க. பியூன் வேலையில ஆம்பளைக்கு தான் செய்யணும். இப்ப அதெல்லாம் மாத்திட்டாங்களா? இருந்தாலும் போட்டு கொடுத்துருங்க. சரி நட, பணத்தை கட்டிய வா, சூப்பர் போய் கலக்குவோம்.